என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் முத்துக்குமார் என்ற இளைஞர் நேற்றைய முன்தினம் மாலை 5 மணி அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை அந்த ஊர் மக்கள் நீதி கேட்டு, அதாவது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் காவல்துறை இந்த வழக்கை திசை திருப்பும் விதமாக இது கஞ்சா மோட்டிவு அப்படின்ற மாதிரி திசை திருப்புறதா அந்த மக்கள் குற்றச்சாட்டை நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, எல்லா ஊருக்கும் நம்ம சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல போய் உங்களோட மீடியா நிற்கிது, இந்த ஊரில் பாதிக்கப்பட்டு நீங்கள் வாங்கினே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னால் வர முடியாத சூழ்நிலை. அது என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பா ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்திருக்கிறதால நம்மளால் வர முடியாது. என்ன துக்க நிகழ்வில் போய் அங்கே நிற்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நான் வர வாய்ப்பு இல்லை. இது சம்பந்தமாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அண்ணன்கிட்டலாம் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன். இப்போ கூட ஜெயக்குமார்கிட்ட தொடர்பு கொண்டு சொன்னேன். அப்புறம் தம்பியிலே நீங்களும் கூப்பிட்டு இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தர சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பான்மையாக இப்போ சமீபத்தில் இது போன்ற படுகொலை சம்பந்தமான விஷயங்களோ நம்ம மூவேந்தர் மீடியாவில் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டோம். எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்ச நேரத்தில் கடைசியில் இந்த முருகானந்தத்தோட படுகொலைக்கு பிறகு இது வேணாம், எதுக்கு, ஏன்னா என்ன விஷயம், ஒரு அவங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயமா இல்லை, இதை நம்ம போட்டு மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் அந்த வருத்தத்தை ஏற்படுத்த வேணாம். ஏன்னா தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம ஊடகத்தில் போட்டோம்னா எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஆயிரக்கணக்கு பேர் பார்க்குறாங்க, பல ஆயிரக்கணக்கு பேர் பார்க்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படுது. என்னப்பா தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மன உளைச்சலுக்கு கூடாது அப்படின்றனால பார்த்திங்கன்னா நம்ம சமீபத்தில் அந்த மாதிரி காணொலியெல்லாம் பதிவு செய்கிறத நிறுத்திட்டோம். ஆனால் இருந்தாலும் அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினேன், காவல்துறை எங்களை ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் தமிழர் விடுதலை கழகத்தோட தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் அந்த களத்தில் நின்றாங்க. மலர் பேரத்தோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மார் அண்ணன் அந்த களத்தில் நின்று நம்ம பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களாம் அங்கே நின்று அங்கே களமாடிட்டுருக்காங்க. அதனால் இதற்கு நம் தேவேந்திரகுல வேளா சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள், கட்சிகள் கண்டிப்பாக அந்த இறந்த இளைஞருக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், அதாவது அந்த ஊருக்கு உள்ள இளைஞர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, சம்பந்தமில்லாத ஆளாக தான் இவங்க ஆஜர்படுத்தியிருக்காங்க, கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆட்களில் தப்பிக்க வைக்கிறாங்க. இதே நம்ம சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் யாராவது இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டா கிட்டத்தட்ட பல பேர் மீது வழக்குகள் போடுறாங்க, புட்டப்கேஸ் திணிச்சிடுறாங்க. ஆனால் இதே நம்ம பாதிக்கப்படும் போது இந்த காவல்துறை ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறது அப்படின்னு அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் நம்ம தொடர்பு கொண்டு சொன்னாங்க. ஸோ இதற்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இயக்கங்களோட தலைவர்கள், கட்சியோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இனி சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நம்ம ஓரணியில் நின்று அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நம்ம அவங்கள்ட்டையும் நம்ம இந்த தகவல் கொண்டு போயிருக்கிறோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் திருநெல்வேலி சுத்தமல்லி பகுதியில் இவங்க எல்லாம் வருவாங்க, நம்ம நம்புகிறோம். அதனால் மக்கள் யாரும் அச்சப்பட வேணாம். நான் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சியிலையோ, அதாவது அரசியல் கட்சியில் போனால் கூட உங்களுக்கு யார் வரணும், நம்ம சமூகம் சார்ந்த கட்சிகளில், நீங்கள் தமிழா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை புதிய தமிழமாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை தேவேந்திர கூட்டமைப்பாக இருந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கட்சி எந்த இயக்கங்கள் பிடிக்குதோ அதில் எதிலையாக ஒன்றில் சார்ந்தால் தயவு செஞ்சு பயணிங்க. பாதிக்கப்படும் போது மட்டும் சமூகத்தோட தலைவர் எங்கன்னு தேடுறீங்க, சமூகத்தோட இயக்கங்களோட தலைவர் எங்கன்னு தேடுறீங்க, சங்கங்கள் எங்கன்னு தேடுறீங்க, நம் சமூகத்துக்காண்டி நடத்தக்கூடிய மீடியாக்கள் எங்கன்னு தேடுறீங்க. ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து நம்மளோட காணொலியில் பதிவு செஞ்சுட்டு வரோம். இளைஞர்கள் போகிற இடம் வார இடத்துல பார்த்து போங்க, தேவையில்லாம மதுவை அருந்து விட்டு தேவையில்லாத பிரச்சனை இழுக்காதீங்க அப்படின்னலாம் நிறையா சொல்கிறோம். இந்த நிகழ்வு நடந்து
ஒரு 2 மணி நேரத்தில் அது பரவணுன்னு நமக்கு தெரிஞ்ச தம்பிமாரெல்லாம் இங்கே திருநெல்வேலியில் இருக்காங்க. உடனே ஆனால் இந்த மாதிரி விஷயம்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இளைஞர்கள் வந்து நம்ம தெளிவான சிந்தனையோடும் தெளிவான தொலைநோக்கு பார்வையோடும் வந்து நம்ம நடந்துக்கணும். நீங்கள் அசால்ட்டாக ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வந்துடுறீங்க, ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா அவங்களை வெட்டிட்டு போயிடுறான். இப்படித்தான் நடக்குது நிறையா விஷயங்கள். சில பேருக்கு தனிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, சில பேர் வந்து அது சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. இது எல்லாத்தையுமே ஜாதியாக நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படின்ற எனக்கு ஒரு ஐயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறி வந்து எழும்புது. ஏன் நம்ம இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து விழிப்புணர்வாக மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்னும் வந்து ஒரு தொழில் ரீதியாக முன்னேறணும் அப்படின்றத முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி தலையில் சேப்பச்ச ரிப்பன் கட்டி ஆடுறனாலேயோ, இல்லை வேட்டியை தூக்கிட்டு ஆடுறனாலேயோ, இல்லை கொடியை பிடிச்சி ஆட்டுறனாலேயோ சமூக முன்னேற்றம் நடந்துடாது. அதை இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தொழிலில் முன்னேறணும். நமக்கு படிப்பு வரலையா, படிக்கக்கூடிய ஆள் நான் பலமுறை சொல்கிறது தான், இப்போயும் நான் சொல்கிறேன், அது எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன். படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு படிப்பு வரலையா, தொழிலில் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி படித்து தான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. படிக்காமல் முன்னேறலாம், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம். அப்படி வாங்க வெளியில். சமூகமாக இளைஞர்களாக ஒன்றுபடுங்க. ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா இளைஞர்களோடையும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் கூடிக்கங்க. இப்படி இருந்தால் தான் மற்றவங்க உங்களை கண்டு வந்து தொடர்ந்து யோசிப்பாங்க. உங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகள், அவனுக்கு தான் நடக்குது எனக்கு என்ன அப்படின்னு கடந்து போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும், இன்னொருத்தருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கும். இப்படித்தான் இங்கே எல்லாமே மாறும். அப்போ ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும், இளைஞர்கள் எப்படி வழிமுறையாக போகணும். குறிப்பாக அந்த திருநெல்வேலி சைடில் தான் பெரும்பான்மையான இந்த படுகொலைகள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இவன் போய் 2 பேரும் சண்டை விட்டுருப்பான், இவனை போய் அடிச்சுட்டு வந்துருப்பான். உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு ஈகோ பிரச்சனை, இவன் நம்மளை அடிக்கிறதா அப்படின்னு நினச்சா அவன் வெட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்போ கடைசியில் மரபு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இறந்தாப்புல, அதுவும் அப்படித்தான். இந்த மாதிரி இரு சமூகங்களுக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களில் ஏன் உங்களுக்கு வந்து அதில் என்ன உங்களுக்கு பெருசாக கிடைக்கிதுன்னு தெரில. சாகும்போது இருக்கக்கூடிய அரணாக்காரை கூட அறுத்து விட்டுட்டு தான் உள்ளே புதைக்கிறேன். போகும்போது நம்ம எதுவும் கொண்டு போகிறதில்ல. இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டங்களில் எதற்காண்டி உங்களுக்குள் இவ்வளோ போட்டி பொறாமை ஈகோ, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், இந்த எண்ணங்கள் எதற்கு? அதனால் மற்ற இளைஞர்கள் வந்து திருந்துறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. மெயினாக தேவேந்திர குல வேளாளர் சம்மதிச்ச அந்த இளைஞருக்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க. இல்லை எனக்கு படிப்பு வரலைங்கிறவங்க தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்றத முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி சுயதொழில் ஏதாவது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஊருக்குள்ள ஒரு பெட்டி கடையை வைக்கலாம், இல்லை ஒரு காய்கறி கடையை வந்து ரோட்டில் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியக்கூடிய இதில் வந்து தொழிலில் முன்னேறுங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எப்போ முன்னேறீங்களோ அப்போ தான் அந்த சமூக முன்னேற்றம் நடக்குமே தவிர்த்து வந்துக்கிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறது. தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கிட்ட வேண்டி விரும்பி உங்களை பொற்பார்ந்தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த மதுவில் வந்து வெளியில் வாங்க. இன்றைக்கி மதுவில் நம்ம இளைஞர்கள் வந்து விழுந்ததின் விளைவு இன்றைக்கி உங்களோட வீரம் மழுங்கி போச்சு. அதனால் வந்து நீ வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம இளைஞர்கள் தெளிவாக இருங்க. கண்டிப்பாக இந்த சுத்தமல்லி பகுதியில் நம்ம சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர் எல்லாத்தையுமே தெரியும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை வந்து நான் தகவல் கொடுத்து அவங்கள வரச்சோறக்கான முயற்சியை வந்து செய்கிறேன். ஏன்னா என்னால் வர முடியாது, என்ன காரணன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன்னா அப்பா மாலை போட்டு நான் ஒரு அந்த துக்க நிகழ்வில் போய் நம்ம கலந்துக்க முடியாது. அதனால் நம் உறவுகள் வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்குது. நம் சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய சூழலில் நிறையா நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து யாரோடையும் தேவையற்ற வம்பு தும்புகள் இல்லாமல் நமக்கான முன்னேற்றத்தை நோக்கி நம்ம இளைஞர்கள் பயணிங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.